ஒரு சாய் சதுரத்தின் மூலை விட்டத்தின் நீளங்கள் 10 சென்டிமீட்டர் மற்றும் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க அளவு கேட்டிருக்காங்களா. இப்போ இது வந்து ஒரு சாய் சதுரம். இங்க வந்து சாய் சதுரத்தின் மூலை விட்டத்தின் நீளங்கள் கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர். இது வந்து 24 சென்டிமீட்டர், இது வந்து 10 சென்டிமீட்டர் எடுத்துப்போம். இப்போ நமக்கு என்ன தெரியும், சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் வந்து ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இரு சமக்கூறிடுமா. இப்போ இது செங்குத்தாக வெட்டி கொள்ளுமா. இது வந்து இதை மட்டும் எடுத்தோம்னா ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்குமா. இப்போ இந்த 24 சென்டிமீட்டரை பாதி பாதியா பிரிச்சோம்னா என்ன வரும், இந்த பக்கம் இங்கிருந்து இது வரைக்கும் 12 சென்டிமீட்டர், இங்கிருந்து இது வரைக்கும் 12 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த 10 சென்டிமீட்டர் பாதியா பிரிச்சோம்னா இங்கிருந்து இது வரைக்கும் 5 சென்டிமீட்டர், இங்கிருந்து இது வரைக்கும் 5 சென்டிமீட்டரா. இப்போ நமக்கு வந்து இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம். இதை மட்டும் தனியா எடுத்துப்போம். செங்கோண முக்கோணம், அடிப்பக்கம் வந்து 5, எதிர்பக்கம் 12 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு வந்து தேவையானது பக்க அளவு. இந்த பக்கம் தானே, இது வந்து கர்ணம் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இது இப்போ பித்தாகரஸ் தேற்றப்படி கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடிப்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் எதிர்பக்கம் ஸ்கொயரா. இங்க கர்ணம் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடிப்பக்கம் வந்து 5 ஸ்கொயர் பிளஸ் எதிர்பக்கம் 12 ஸ்கொயர். எக்ஸ் 5 ஸ்கொயர் பண்ணா 25 பிளஸ் 12 ஸ்கொயர் பண்ணா 144. இது ரெண்டும் ஆட் பண்ணா என்ன வரும், 169. எக்ஸ் ஸ்கொயர் வந்து 169. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு 13 சென்டிமீட்டரா. அப்போ நமக்கு வந்து பக்க அளவு வந்து 13 சென்டிமீட்டர். ஆப்ஷன் ஏ